பிக் எஃப்எம்மின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மீரா ராகவன் இருக்காங்க. இவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தி சென்னை ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கோட சீனியர் கன்சல்டன்ட் யூரோகைனகாலஜிஸ்ட் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன். வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஃபர்ஸ்ட் நான் கேட்க போற கேள்வி எதை பத்தி அப்படின்னா, யூரினரி இன்கான்டினன்ஸ்னா என்ன? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம். யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்னு சொன்னாக்க தன்னிச்சையாவே சிறுநீர் வெளியேறது தான் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். கான்டினன்ஸ்னா கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது தான் இன்கான்டினன்ஸ். ஸோ தன்னை அறியாம ஒருத்தருக்கு பாத்ரூம் போகணுங்கிற உந்துதல் இருக்கிற போது தானாவே சிறுநீர் வெளியேறது, இல்ல கசியறது, இல்ல இருமினா தும்பினா அதனால சிறுநீர் வெளியேறது, இல்ல அடக்க முடியாதபடி ஓவர்ஃப்ளோ ஆறுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அதை யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த யூரினரி இன்கான்டினன்ஸால சஃபர் ஆயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா? அண்ட் ஆடடா இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, யூரினரி இன்கான்டினன்ஸ் கண்டிப்பா தெரியும், பிகாஸ் இட்ஸ் வெரி எம்பாரசிங். ஸோ வென் யூ வாண்ட் டு கோ டு த பாத்ரூம் யூ ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் and decide an appropriate place and a situation. அப்படி இல்லாதப்போ ஒரு மீட்டிங் நடுவுல இருக்காங்க, இல்ல ஷாப்பிங் நடுவுல இருக்காங்க, இல்ல கிச்சன்லயே இருக்காங்க, they are not able to control அப்படின்னா அந்த involuntary escape of urine causing dampening of the undergarments, இல்ல sudden gush of leakage, இதெல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி போகணுங்கிற உந்துதல், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நார்மல் பிளாடர் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் 500 ml. அப்படி இல்லாத போனாக்க அடிக்கடி பாத்ரூம் போகணுங்கிற உந்துதல், நைட்ல இதனால தூக்கம் கெடுறது, பெட் வெட்டிங் இருக்கலாம், இல்ல இருமினா தும்மினா சிரிச்சா மாடிப்படி ஏறினா இல்ல குதிச்சா. இப்பெல்லாம் மெனி பீப்புள் ஆர் இன்டு ஃபிட்னஸ் ரெஜிம்ஸ். ஸோ மேரத்தான் ட்ரைனிங், இல்ல கிக் ஜம்பிங், இல்ல ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தானாவே சிறுநீர் கசியற ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கக்கூடும் அப்படிங்கறத நீங்க உணர முடியும். ஓகே, ஆடட் அந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் நிறைய பேர் they think it is due to mental stress. It is not. The stress here means stress on the pelvic organs. அதாவது நம்ம கர்ப்பப்பை சார்ந்த திசுக்கள் மேல வரக்கூடிய ஒரு அழுத்தத்தினால வரக்கூடிய இன்கான்டினன்ஸ். சோ நான் சொன்ன மாதிரி உங்க கான்ஸ்டன்டா காஃப் இருந்தாலோ, இருமல் இல்ல ஆஸ்மா நோய் இருந்தாலோ, அடிக்கடி தும்புற அலர்ஜி இருந்தாலோ, இல்ல ஒரு எப்ப பாரு மலச்சிக்கல்னால கான்ஸ்டிபேஷனால வயிறு உப்பியே இருந்தாலோ, இல்ல நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் கலெக்டா இருக்கும், அதனால வயிறு உப்பி இருந்தாலோ, இருமினா தும்மினா அந்த வெயிட்டோட பிரஷர் காரணமாக யூரினரி லீக்கேஜ் தானாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So, இந்த stress and strain நால வர incontinence தான் stress urinary incontinence ன்னு சொல்றோம். It has not got anything to do with the mental stress or anything. Okay, doctor. And next இந்த UTI பத்தி, urinary tract infectionனால leakage ஆகுமா? Urinary tract infection is one of the causes for the urgency related incontinence. அதாவது urinary incontinence, urinary infectionல என்ன ஆகுது, பிளாடருக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிடுறதுனால பிளாடர் ஒரு மாதிரி இரிட்டபிள் ஆயிடுது. ஸோ நிறைய நேரம் யூரின் தேக்கி வச்சுக்க முடியாது. இந்த புண்ணு ஆனதுனால தானாகவே கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கான்ஸ்டன்டா பாத்ரூம் போகணுங்கிற உந்துதல் இருந்துட்டே இருக்கும், அந்த சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமானாலும் போறதுக்குள்ள பாத்ரூம் காலோட வந்துடுற போல ஒரு ஃபீலிங் இருக்கும். That is when it becomes incontinence. ஓகே, அது எப்படி தடுக்கலாம்? அதுக்கு ஏதாவது வழி? கண்டிப்பா யூரினரி இன்கான்டினன்ஸ் ஜெனரலா பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும், பட் யங்கர் ஏஜ்லயுமே ஸ்டார்ட் ஆகலாம். யூஸ்வலா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் தான் இதுக்கு முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட காரணமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பருமன் அதிகமா இருந்தா, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு, இல்ல பேட் ஃப்ளூயிட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, தண்ணி குடிக்காம எப்ப பாரு காஃபி டீ சாப்பிடுறது, அதிகமா ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடுறது, இல்ல கேஃபீன் கண்டெய்னிங் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, ஆல் திஸ் ஃபிஸி சாஃப்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டாக்க ஜாஸ்தி பிளாடர் இரிட்டபிள் ஆகி அடிக்கடி யூரின் போறது, ஓவர் ஆக்டிவ் பிளாடர், தானாவே சிறுநீர் கசிகிற பிரச்சனைகள் இருக்கும். வெயிட் அதிகமான ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர்
physical training பண்ணுவாங்க, but pelvic floor exercises செய்யவே மாட்டாங்க. So Oh, women are not designed to lift too much weight, but if they go on doing that, lifting heavy weights but not concentrating on strengthening the pelvic floor, the pelvic floor okay, muscles டைட்டன் பண்ணறதுக்கு பிரத்யேகமா உடற்பயிற்சிகள் இருக்கு. அதை நாம வந்து கீகல்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்றோம். okay, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். இது வந்து okay, நம்ம யோகால வந்து மூலபந்தா இல்ல பந்த் கோனாசனா இந்த மாதிரி நிறைய பேர்கள் சொல்லி அழைப்போம். இந்த மாதிரி எக்ஸசைஸ பண்ணாம விட்டுட்டா அவங்களுக்கும் யூரினரி இன்கான்டினன்ஸ் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ்மா நோய் கண்ட்ரோல்ல இல்லைனா, இல்ல கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காலமா இருக்கு, அதை சரி பண்ணலைனா, உடல் பருமன் அதிகமா போயிட்டே இருந்தா, ஸ்மோக்கிங் இருந்தாக்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சின்ன வயசுல இருந்தே டாய்லெட் ஹேபிட் ட்ரைனிங் கரெக்டா இல்லைன்னா அவங்களுக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடி நீ போய் பாத்ரூம் போயிட்டு வா, நம்ம வெளியில கிளம்பணும், டெம்பிளுக்கு போகணும், நீ போய் பாத்ரூம் போயிட்டு வா அப்படி சொல்றதுனால திஸ் சில்ட்ரன் திங்க் தட் எங்க வெளில போனாலும் பாத்ரூம் போயிட்டு தான் போகணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. இல்ல சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஹைஜீன் நன்னா இல்ல ஸ்கூல்ல பிரேக் பீரியட் கொடுக்கல, அதனால தண்ணியே குடிக்காம ரொம்ப நேரமா பாத்ரூம் போகாம இருப்பாங்க. 3-4 hours தாண்டியும் பாத்ரூம் போகாம இருப்பாங்க. இந்த 2 தரப்புல இருக்கிறவங்களுக்குமே யூரினரி இன்கான்டினன்ஸ் பிற்காலத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So proper toilet training habits. So do not hold the bladder for more than 4 hours. It will cause, or do not go every hour. Both will cause overactive bladder. Both will cause urinary incontinence. It's very, very important to know. Okay. இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதுக்கு யாருக்கு வந்து அதிகமான ரிஸ்க்? மென் காட்டிலும் விமெனுக்கு அதிகமான ரிஸ்க். ஓகே. இளம் வயதினரை காட்டிலும் எல்டர்லி பீப்புளுக்கு அதிகமான ரிஸ்க். ஓகே. எல்டர்லி பீப்புள்லயே who have arthritis, patients who have stroke, Parkinson's disease, diabetes, hypertension, asthmatic and overweight people, இவங்களுக்கெல்லாம் அதிகமான ரிஸ்க். அண்ட் எல்டர்லி விமென்லயே ஹிஸ்டரெக்டமி, அதாவது கர்ப்பப்பை யாருக்கு சிறிய பிராயத்திலேயே நீக்கியிருக்காங்களோ, சின்ன வயசுல ஹிஸ்டரெக்டமி பண்ணியிருந்தா அவங்களுக்கு இதுக்கான ரிஸ்க் அதிகம். So everybody is at risk, more so in elderly women, more so who have other multiple medical problems, more so if they have had a uterus removal much earlier in their lifetime. So this is very, very important to know. இதனால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் தான். ஒன்று, very bad hygiene issue. It's not easy to be incontinent throughout the day wearing diapers or without diapers. Nighttime sleep disturbance. The quality of sleep is very, very important. அடிக்கடி எழுந்துண்டாக்க அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. Imagine an elderly lady who's living alone having to get up so many times. So daytime drowsiness இருக்கும், blood pressure control problems இருக்கும், அவங்களுக்கு அதனால கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது போனோட தன்மை காரணமாக அவங்களுக்கு இம்மீடியட்டா ஸ்பைன்லயோ இல்ல தை எலும்புலயோ ஃப்ராக்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Both of them can make them bedridden. Both are high risk. So incontinence is the commonest reason why an elderly woman would have a fall and a fracture. So this is one of the reasons we should treat incontinence if we can prevent it. Second thing, they can also have psychological trauma and social exclusion. யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டன்டா ஒரு யூரினரி ஸ்மெல், தே ஆர் நாட் ஏபிள் டு பி சோஷியலி இண்டிபெண்டன்ட், அவங்களால மத்தவங்களோட வெளியில போக முடியல, இல்ல காரையோ பஸ்ஸையோ எவ்ரி 1 hour நிறுத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. It puts them in a lot of embarrassment. So they are not able to come out. So they socially exclude themselves. They go into depression, they go into an anxiety disorder, and slowly withdraw themselves from the family itself. So it's not only having a physical problem, it also has a psychological impact and a serious mental impact, and can be a hygiene issue. And carers ko idu oru burden da. Say if I have a very obese patient who have multiple problems, post stroke and incontinence, எப்படி பார்த்துப்பாங்க? அவங்கள திருப்பி கிளீன் பண்ணணும், அவங்களுக்கு டயப்பர் மாத்தணும், அவங்களுக்கு பெட் சோர் வராம பாத்துக்கணும், அந்த ஜெனிட்டல் பிரைவேட் பார்ட்ஸ்ல ரேஷஸ் வராம பாத்துக்கணும். There are so many issues. So it's not just incontinent, the attendant issues also may pose a big problem
for the patient, the family, the carer, and everyone. So it's important we all raise the awareness about this condition, so we treat them much more empathetically and understand the problem as a human being, not as a disease. Thank you. And next, டாக்டர் இதுக்கு டிப்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? ரொம்ப சிவியர் ஆகாம இருக்கிறதுக்கு? கண்டிப்பா இருக்கு. உடல் பருமனை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். வெயிட் ஆப்டிமைசேஷன். நாவே 70 வயசு பாட்டிய நீ மாரத்தான் ஓடி 10 கிலோ குறைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ வெயிட் கண்டிப்பா. ஆப்டிமைசேஷன் அண்ட் ஆல்சோ யோர் ஃப்ளூயிட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். காஃபி டீயை வந்து இந்த this is unfortunately a problem now with online sessions and meetings and board discussions and IT. Everybody sits in the meeting with a tea or a coffee. Tea and a coffee are not good drinks. They irritate the bladder, they make you go to the washroom frequently, they make you dehydrated, but they make your bladder irritable. So they are not good drinks. It's better to drink plain water or better to drink neer more, நீர்மோர். which is ஓகே. not only a probiotic, which is very good for hydration, especially in these times. So Okay. it's important for us to understand our fluid drinking habits. Night 9 மணிக்கு மேல ஜெனரல் அதிகமா தண்ணி குடிக்காம இருந்தா நல்லது. ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போக மாட்டாங்க. அடிக்கடி பாத்ரூம் போகலன்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகாது. எல்டர்லி பீப்புள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், மல்டிபிள் மெடிகேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஜெனரலி அவங்களுக்கு நைட் டைம் யூரின் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதை கம்மி பண்ணறதுக்கு நைட் 9 மணிக்கு மேல அதிகமா தண்ணி குடிக்காம இருந்தா பெட்டர். 9 மணிக்கு மேல தண்ணி குடிக்காம இருக்கணும். ஆமா. ஆனா 2.5 லிட்டர்ஸ் மார்னிங் எழும்புறதுல இருந்து நைட் படுக்க போறதுக்குள்ள குடிக்கணும். தண்ணியே குடிக்காம இருந்தாலும் தப்பு. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். பெண்கள் வந்து இந்த பிளாடர் ஹெல்த் வந்து எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவீங்க? ஆமா, இது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு தான் பிளாடர் முக்கியமா அஃபெக்ட் ஆகுது மோர் தென் மென். ரைட் ஃப்ரம் தேர் பியூபர்ட்டி or even pre-puberty length menopause varicum, because the bladder is very close to the uterus and the reproductive organs, bladder can be affected, not only because of the proximity but also because of the physiological hormonal changes in the body in a female. இது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடியதுதான், ஆனா அதனாலயும் bladder பாதிக்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ பியூபர்டல் கேர்ள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா the way they clean themselves after passing motion, we have to teach and educate the child how to clean themselves, preferably not with the tissue, front to back clean பண்ணணும், செப்பரேட்டா clean பண்ணணும், so they don't get cross contamination. ஏன் இப்படி சொல்லி கொடுக்கணும்? they're prone for urinary tract infection because the defense mechanism in the reproductive tract is not good, because இன்னும் அந்த ஹார்மோன் இல்ல, இம்மெச்சூரா இருக்கிறதுனால தானாவே யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் திங், அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்றாங்க, எப்ப பாரு கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்னால. ஓவர்ட் ஹைஜீனும் தப்பு. ஏன்னா our body is designed to have certain friendly bacteria in that area. அதையும் நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா there will be abnormal growth of bad bacteria or fungal infection. So both are lack of hygiene தப்பு, ஓவர் obsessive hygiene தப்பு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். And the second thing, we should always be wary of things such as child abuse or sexual abuse in a child who constantly presents with these kind of problems, because we do not know what's happening to the child. So it's important we should understand this as a parent, a friend, a kin, that there could be something more than what is happening here. That's important from a child point of view. The second thing, puberty, hormonal changes, menstruation. People now use these pads which are said to be long duration. Ideally, no pad should be long duration. 4 to 6 hours is the right duration for a pad. Either go on to a menstrual cup or be very meticulous about changing the pads every 4 to 6 hours. And no overt hygiene. Treat that area as normal as anything. Important thing, take plenty of probiotics. The probiotics are our thyre and more. அதை எடுக்காம போனாதான் இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். Same again during pregnancy, because of the hormones, because of the tendency that our urine sugar is slightly more in pregnancy, there can be an increased chance of yeast infection and itching and urinary tract infection. Making sure you empty your bladder correctly, drinking plenty of water, taking thyre and more will prevent during pregnancy as well.
Okay. Let us take menopause. Menopausல பாதி பேர் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமா டாக்டர்கிட்டே போறது இல்ல. That is one Oh, of the biggest mistakes they do. They should go and check it out because most of the time these infections are due to lack of estrogen in the private parts. Normally, there is no estrogen after menopause. That area becomes dry, loses the defense mechanism, okay. thereby makes it more prone for urinary tract infection. So, Okay. right from prepubertal to menopause, it is about being aware of your body and making sure you take the right fluids, the right diet, and maintaining optimal weight. These can go a long way in preventing bladder health issues. Thank you. அடுத்தது வந்து இந்த COVID-19ல பெண்களோட bladder ஹெல்த்துக்கு ஸ்பெஷலா ஏதாவது precautions என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமா. COVID-19ல நெறைய பேர வொரி பண்ணிக்கிறது என்னன்னா, there has been studies as well as information that we excrete COVID viral particles, urine, motionல 40% fecal shedding அப்படிலாம் சொல்றாங்க. நெறைய ம். பேர் இதனால நம்ம வந்து வேலைக்கு போனாக்கா அங்க பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணணுமே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ம். அதுக்காக பாத்ரூம் போகாமயே இருந்தா கண்டிப்பா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் இப்போ நெறைய பேர என்ன பார்க்கிறேன்னா, இந்த பிரிவென்ஷன்க்காக இருக்கிற எல்லா விதமான மிளகு ரசம், கஷாயம், all this along with 3 or 4 times கபசுர குடிநீர், these are all acidic. They are going to increase the pH, I mean, make it more acidic and can give you urinary irritation. So beware of that also. I'm seeing patients who come with UTI and gastritis overdo the COVID பயத்தினால. அப்படியும் பண்ண தேவையில்லை. The most important thing is warm water for COVID prevention as well as UTI. You keep drinking lots of warm water. The COVID also will get killed. You will not get UTI also. தயிர் Oh. மோர் சாப்பிட்டா you will not be prone for COVID infection. தயிர் மோர் does not cause sinusitis. தயிர் மோர் does not cause cold and cough. So அந்த மித்த உங்க மைண்ட்ல இருந்து நீக்கணும். Wash your hands. You can use the public toilet, but make sure you close the lid and then flush. So there is no direct exposure of the flush onto your face. Wear the mask when you go to the toilet. Wash your hands. Sanitize the seat. அதுக்காக பாத்ரூம் போகாமையே இருந்தா கண்டிப்பா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். பாத்ரூம் போக போறோமேன்னு சொல்லி தண்ணி குடிக்காம இருக்காதீங்க. That will also cause urinary infection. So overall எதுவுமே பண்ண தேவையில்லை. You don't need to drink specific kind of juices and all to prevent UTI. Don't overdo your kabasura kodinir or all the kashayans because they are spicy. Make yourself well hydrated. You're anyway taking vitamin C as part of COVID prevention and assume panikre. That will also prevent. Warm water is a good solution for both UTI as well as your COVID-19. And make sure hand washing, make sure you wear your mask, and that's good enough even for a public toilet. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்க டைம் ஒதுக்கி இன்னைக்கு பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank நீங்களும் உங்களை you. பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர். Sure. Thank you. தேங்க்யூ ஸோ மச் Thank you. டாக்டர். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.